வணக்கம் ஜிஎஸ் ஃபேம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு மைலேஜ் டெஸ்ட் வீடியோக்குள்ள தான் வந்திருக்கோம். என்ன ப்ராடக்ட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே காமிச்சிட்டேன். ஹோண்டா எலிவேட்டுங்க. நிறைய பேர் கேட்குறது இந்த காம்பேக்ட் கிராஸ் ஓவர் செக்மெண்ட்டில் கிராண்ட் மெட்டாரா இருக்குது, ஹைரைடர் இருக்குது, ஃபோக்ஸ்வேகன் டைகூன் இருக்குது, ஸ்கோடா குஷாக் இருக்குது, கியா செல்டாஸ், ஹுண்டாய் கிரெட்டா இது எல்லாமே இருக்குது. அதில் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் என்ஜின்ஸ்னு வந்து பார்க்குறப்போ ஒரு சில பிராண்ட்ஸ் மட்டும் தான் பெட்டரான மைலேஜ் கிடைக்குது அப்படின்றது நாமளும் சொல்கிறோம், ரியாலிட்டிலையும் பார்க்குறோம். பட் இந்த ஹோண்டா எலிவேட்டோட ஐவிடெக் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் கரெக்டான ஆர்பிஎம் மெயின்டைன் பண்ணி ட்ராவல் பண்ணால் பெட்டரான மைலேஜ் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. பட் ரியல் டைமில் அது கிடைக்குதா இல்லையான்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஒரு சிட்டி ஸ்கர்ட், அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைவே ஸ்கர்ட் ட்ரை பண்ண போகிறோம். ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணலாம். வண்டியோட டேங்கை நம்ம இப்போ ஃபில் பண்ணி தான் வச்சுருக்கோம். உங்களுக்கு முடிச்சுட்டு ரீஃபியூவல் பண்ணி ஆட்டோ கட் ஆஃபில் தான் நிறுத்திருக்கிறோம். இப்போ நாங்கள் வண்டியை வந்து ஃபில் பண்ணினப்போ அதே மாதிரி ஷூட் முடிச்சுட்டு ஒரு ட்ராவல் முடிச்சுட்டு ஃபைனலாக வரும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ கட் ஆஃபில் தான் நிப்பாட்ட போகிறோம். ஸோ எக்ஸாக்டாக என்ன அப்படின்றது தெரியும். அதே மாதிரி போன டைமே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் ட்ராவல் பண்ணுற ஸ்பீடு, அதே மாதிரி அந்த சிட்டி ஸ்கர்ட்ஸ் பற்றி எங்களுக்கு தெளிவாக தெரியல, அதை லெஜிபிளாக காமிச்சிங்கன்னா நல்லாயிருக்குன்னு சொன்னீங்க. அதுக்காக மேப்ஸும் அட்டாச் பண்ணியிருக்கேன். லைவ் ஸ்பீட் ஜிபிஎஸோட லைவ் ஸ்பீடும் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருக்கேன். ஸோ தட் ஆவரேஜாக என்ன ஸ்பீடு போகிறோம், எவ்வளோ ஸ்பீடில் வண்டி ட்ராவல் ஆகிட்டு இருக்கு, என்ன ரூட்டில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு, எல்லாமே உங்களால் எவிடெண்ட்டாக தெரிஞ்சுக்க முடியும். வாங்க லைவாக இந்த ஹோண்டா எலிவேட் எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது அப்படின்றத தெரிஞ்சுப்போம். வீடியோக்குள்ளே ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு இந்த காரை நமக்கு ரிவ்யூ கொடுத்து சப்போர்ட் பண்ண சுந்தரம் ஹோண்டா ஈரோடுக்கு ஒரு மிகப்பெரிய ஷவுட் கொடுத்தலாம். அவங்க தான் த்ரூ அவுட் நமக்கு ஹோண்டா நிறுவன கார்களை ரிவ்யூ பண்ண ஒரு மாசிவான ஒரு சப்போர்ட்டாக இருக்காங்க. என்ஜின் பற்றி பேசிட்டு போலாங்க. 1.5 லிட்டர் இன்டெலிஜென்ட் வேரியபிள் வால் டைமிங் வித் லெஃப்ட் எலக்ட்ரானிக் கண்ட்ரோல்னு சொல்லப்படுற ஒரு என்ஜின். ஒன் ஆஃப் தி விண்டேஜ்ங்க. பல வருஷமாக உழைச்சிட்டு இருக்கு. இதோட ரிலையபிலிட்டி பற்றி கொஸ்டின் மார்க்கே இருந்ததில்லை. அந்த மாதிரி ஒரு தரமான இன்ஜின் தான் இங்கே இருக்குது. இந்த இன்ஜினோட ஒரு சிறப்பம்சம்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு கேம்லப்ஸை பொறுத்த வரைக்கும் 2 கேம்லப்ஸ் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. லோயர் ஆர்பிஎம்ஸில் ஒரு கேம்லப்பும், ஹையர் ஆர்பிஎம்ஸ் போகிறப்போ இன்னொரு கேம்லப்பும் ஆக்டிவேட் ஆகிற மாதிரி அந்த வால் டைமிங் ஆல்டர்னேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ தட் அந்த கம்பஷன் அப்படின்றது லோயர் ஆர்பிஎம்ஸில் ஒரு மாதிரியும் ஹையர் ஆர்பிஎம்ஸில் வேறு மாதிரியும் நடக்குது. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, லோயர் ஆர்பிஎம்ஸில் பெட்டரான ஃபியூல் எஃபிஷியன்சி நடக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வால் டைமிங் இருக்கும். அதுவே ஹையர் ஆர்பிஎம்ஸ் போகிறப்போ உங்களுக்கு விடெக் கிக்கின் ஆகி உங்களுக்கு பெட்டரான கம்பஷன் கொடுக்குற மாதிரி அந்த கேப்லாப்ஸோட வடிவமைப்பாக இருக்கட்டும், அந்த வால்வ் டைமிங்காக இருக்கட்டும் மாறுபடுது. ரியல் டைமில் இது எல்லாமே நடக்குதான்னு பார்த்துடலாம். சிட்டிக்குள்ளே மேக்ஸிமம் ஒரு 60க்குள்ளே தாங்க போக முடியும். ஹைவேஸ் போகிறப்போ ஒரு 100 வரைக்குமே போய் நம்ம ட்ராவல் பண்ணி பார்க்கலாம். இங்கே 6 ஸ்பீட் மேனுவல் அல்லது 7 ஸ்பீட் சிவிடி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சிவிடி போகும்போது உங்களுக்கு பேடல் ஷிஃப்டர்ஸ், அதாவது ஒரு மேனுவல் கியர் ஓட்டுற மாதிரி அந்த கேலிபரேஷன் எடுத்துக்கிற மாதிரி அந்த பேடல் ஷிஃப்டர்லாம் கேலிபிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அராய் பொறுத்த வரைக்கும் 15 to 16.9 வரைக்கும் கிளைம் பண்ணியிருக்காங்க. பட் ரியல் டைமில் என்ன மைலேஜ் கிடைக்குதுன்னு நம்ம செக் பண்ணாதான் தெரியும். மேலே இன்சுலேஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறது NVH பற்றியும் நம்ம ட்ராவல் பண்ணுறப்ப பேசலாம் எப்படி இருக்குன்னு NVH மீட்டர் வச்சு நான் டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். வாங்க இப்போ இந்த வாகனத்தோட NVH லெவல்ஸை செக் பண்ணிட்டு டிரைவுக்கு போயிடலாம். மக்களே, இப்போது ஸ்க்ரீன் பாருங்கள். உங்களுக்கு ஆவரேஜ் ரீசெட் பண்ணிட்டேன். ஏன்னா இதில் காமிக்கிற ஆவரேஜும் நமக்கு ரியல் டைம் ஆவரேஜும் ஒரே மாதிரி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அது கூட வந்து ட்ரிப்பை 0 பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியுதுங்களா, பி ட்ரிப்பை 0 பண்ணி வச்சுருக்கேன். 371 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும்னு சொல்லியிருக்குது. ஃபியூல் டேங்க் பொறுத்த வரைக்கும் 40 லிட்டரு. அப்போ இதில் காமிக்கிறபடி பார்த்தா வெறும் 9 கிலோமீட்டர் தான் கிடைக்கும்னு சொல்கிற மாதிரி இருக்கும். பட் என்னென்னா இது மல்டிபிள் நிறைய பேர் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் ஆவரேஜ் கம்மியாக இருந்திருக்கும். பட் ரியல் டைம் என்னென்னு பார்ப்போம். இங்கே ஓடோ பாருங்கள், 116 தான் ஓடி இருக்குது. தெரியுதுங்களா, 1116 கிலோமீட்டர் தான் இந்த வண்டி ஓடி இருக்கு. ஸோ வாங்க இப்போ லைவாக செக் பண்ணலாம். டேங்க் ஃபில்லாக இருக்கிறது உங்களுக்கு எவிடெண்ட்டாக தெரியும்னு நினைக்கிறேன். நம்மளோட ஒரு பாட்காஸ்ட் வீடியோவில் என்னமோ சொல்லியிருப்போம், இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப அண்டர் ரேட்டடாக இருக்குது, யாரும் பார்க்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தப்போ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சொன்ன விஷயம் என்னென்னா, எங்களுக்கு மைலேஜ் ரீதியாக தான் பயமாக இருக்குது, மற்றபடி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் மெயினாக அந்த ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு. சிட்டி ஸ்கர்ட்ஸ் மணி என்னங்க இப்போ கரெக்டாக வந்து 8:15. பவர் டெலிவரி பற்றி பேசணும். சிட்டி ஸ்கர்ட்ஸில் ஆக்சுவலாக கண்டிப்பாக இஷ்யூ இருக்காது. நீங்கள் ஈவன் 1.5 லிட்டர் இன்ஜின் இது. ஸோ அதனால் உங்களுக்கு சிட்டி ஸ்கர்ட்ஸ்குள்ளே ட்ராவல் பண்ணுறதுக்கு அந்த பவர் டெலிவரியாக இருக்கட்டும், கியர் ஷிஃப்டாக இருக்கட்டும், அதெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கிளச் பொறுத்த வரைக்கும் ஸ்மூதர் சைடில் தான் இருக்குது. கியர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீக் ஷிஃப்டிங்காக தான் கொடுத்துருக்காங்க. பல வருடமாக மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜின்ங்க. ரிலையபிலிட்டி ரீதியாக இதெல்லாம் வரைக்கும் ஒரு சின்ன கொஷின் மார்க் வந்ததில்லை. அப்புறம் ஆடட் அட்வான்டேஜ் என்னென்னா, ஒரு பிராண்ட் அந்த ப்ராடக்ட் எந்த அளவுக்கு ட்ரஸ்ட் பண்ணுறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்லங்க. இன்றைக்கி வந்து வாரண்ட்டி அப்படின்றது
3 வருஷம் 1 லட்சம் கிலோமீட்டர் கொடுக்குறாங்க, 5 வருஷம் 1 லட்சம் கிலோமீட்டர், 5 வருஷம் 2,20,000 அன்லிமிடெட் கிலோமீட்டர்ஸ்லாம் போகிறாங்க. பட் ஹோண்டா நிறுவனம் 10 இயர்ஸ் வரைக்கும் வாரண்டி கொடுக்குறாங்க. இன்றைக்கி காலகட்டத்தில் நமக்கு கால்ஸ்னு வந்தாவே நிறைய பேர் கேட்குறது ஒரு 10 வருஷம் ரிலையபிளாக நான் வச்சுக்கணுங்க, அப்படி இருக்கிற மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஒரு பிராண்டே நான் 10 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறேன்னு சொன்னால் அந்த ப்ராடக்ட் மேலே அவங்களுக்கு எந்த அளவுக்கு ட்ரஸ்ட் இருக்கணும் அப்படின்ற விஷயமும் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இன்னொன்று, நிறைய பேர் குறையாக சொன்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த NVH லெவல்ஸ். எனக்கு NVH வந்து வெளியில் இருக்கக்கூடிய நாய்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி உணர்வு இருக்குது. ரோட் நாய்ஸ் ஜாஸ்தியாக வருது, வெளியில் இருக்கக்கூடிய அந்த சப்தங்கள் உள்ள கேபின்குள்ளே வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அது இந்த சிட்டி ஸ்கர்ட்ஸில் பெருசாக தெரியாது. ஒரு ஹைவே ஸ்ட்ரெச் போகும்போது நான் அதை எவிடென்ட்டாக நான் செக் பண்ணி சொல்கிறேன். NVH மீட்டர் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கோம், அதுக்காக தான். இங்கே பாருங்கள், அழகாக 3rd கியரில் எடுக்கிறேன். ஒரு 20ல் வந்து 3rd கியரில் புல் பண்ணுறேன், அழகாக புல் ஆகுது. இந்த என்ஜின் நாக்கிங் சொல்லுவாங்கள்ங்க லோயர் RPMஸில், அது எனக்கு தெரிஞ்ச எவிடென்ட்டாக வந்து இதில் அதிகமாக ஃபீல் ஆகிறது இல்லை. என்ஜினுமே ரிஃபைண்டாக தான் இருக்குது. சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட் பற்றி பேசணுங்க. சிட்டி ஸ்கர்ட்ஸில் நம்ம ட்ரைவ் பண்ணுறப்பவும் சொல்லியிருந்தோம், ஒரு டிரைவ் ரிவ்யூ எக்ஸ்டென்சிவாக பண்ணியிருக்கோம், அதுலேயும் சொல்லியிருந்தேன். ரொம்ப மெச்சூர்டாக உங்களுக்கு 220 mm கிட்டத்தட்ட கிரவுண்ட் கிளியரன்ஸுங்க. இந்த செக்மெண்ட்டில் பை ஃபார் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸில் எனக்கு வந்து இந்த சஸ்பென்ஷன் வந்து அவ்வளோ பெரிய கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுக்கும்போது கொஞ்சம் ஸ்டிஃப் நோட்டில் வச்சாதான் அந்த டிரைவிங் டைனமிக்ஸை பேலன்ஸ் பண்ண முடியும், கார்னரில் அந்த பாடி ரோலை கண்டெயின் பண்ண முடியும். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது இவங்க அழகாக மெச்சூர்டாக அதை பேலன்ஸ்டாக அந்த பர்ஃபெக்ட் ஸ்பாட்டில் வச்சுருப்பேன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. சிட்டி ட்ராவலுக்கு பவர் அடிக்குவேட்டாக இருக்குது, விசிபிலிட்டி நல்லா இருக்குது. சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் இந்த பேச்சஸ்லாம் போகிறப்ப எந்த விதத்துலையுமே போன் ஜேரிங்க இல்லை, நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்பீட் பிரேக்கர்ஸில் ஏறப்பவும் சரி, கம்ஃபர்ட் ஜோனில் தான் வச்சுருக்கு. சரிங்க, ஃபைன். சிட்டி ஸ்கர்ட் பொறுத்த வரைக்கும் விஷயங்களை சொல்லிட்டோம் மக்களே. இப்போ வந்து ஒரு நேஷ்னல் ஹைவே ஸ்ட்ரெச்சுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ எப்படி இருக்குது ட்ரைவ் பண்ணுறதுக்கு, NVH லெவல்ஸ் எப்படி இருக்குது, ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது, பாடி ரோல் எப்படி இருக்குது, எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் ஹைவேஸ் அப்படின்ற போது அந்த ரோடோட நாய்ஸுங்க, இது மட்டும்தான் வந்து எனக்கு விட் நாய்ஸை கூட பெருசாக க்ரீப்பின் ஆகலை. பட் அந்த ரோடோட நாய்ஸ் மட்டும் தான் க்ரீப்பின் ஆகுது, அது மட்டும் தான் சின்னதாக நான் பார்க்குறேன். என்ஜின் வந்து பட்டர் ஸ்மூத்தாக ஒரு ஹையர் RPMஸில் ரேவ் ஆகி போகாமல் உங்களுக்கு செட்டில்டாக உள்ள வைப்ரேஷன்ஸ்லாம் கேரி ஃபார்வர்ட் ஆகாமல் அவ்வளோ ஸ்மூத்தான ஒரு டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுக்குது ஹைவே ஸ்ட்ரெச் பொறுத்த வரைக்கும். பிரேக்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷோ ஃபோட்டோட தான் இங்கே இருக்குது. லைட் டு த பெடல்னு வச்சிங்கனாவே போதும். ஸோ உங்களுக்கு பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த குறைகளும் பெருசாக தெரியலை. அப்புறம் மைலேஜ் எடுக்கிறதுக்கு இன்னும் பெட்டரான ஒரு விஷயம் என்னென்னா, சடனாக அந்த ஆக்சலரேஷன் கொடுக்காம லீனியராக அந்த ஆக்சலரேஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஃபியூல் எஃபிஷியன்சி அப்படின்றது வந்து பெரிதாக ட்ராப் ஆகாதுங்க. பவர் சர்ச் பாருங்கள், அந்த லீனியராக அப்படியே கிடச்சிக்கிட்டே இருக்குது, தெரியுதுங்களா? ஸோ 70 கிட்ட வந்துட்டோம். இப்போது 6th கியரில் இருக்கும். ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 வரைக்குமே போகலாம். ஒரு 80 அபோவ் கிராஸ் ஆகும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வின் நாய்ஸ் க்ரீப்பின் ஆகிற விஷயம் நடக்குதுங்க. 80 வரைக்குமே அது தெரியல, 80க்கு அபோவ் தான் அந்த வின் நாய்ஸ் க்ரீப்பின் ஆகுது. இப்போ 90ல் இருக்கும். கிட்டத்தட்ட 100 வந்துட்டோம். ஜிபிஎஸ்ல இருக்கக்கூடிய ஸ்பீடா மீட்டருக்கும் இதில் இருக்கக்கூடிய மீட்டருக்கும் ஒரு ஸ்லைட்டான டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. ஏதாவது இருந்துச்சுன்னா கோச்சிக்காதீங்க. ஏன்னா ஜிபிஎஸ் மீட்டர் வந்து இதை விட கொஞ்சம் வந்து கம்மியாக தான் காமிக்கும். ஏசியோட கூலிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. தென் இந்த ஓஆர்விஎம் பற்றி பேசணும்னு நினச்சேன். இந்த ஓஆர்விஎம் பாருங்கள், எல்லா கார்ஸ்லேயும் வந்து இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க, இங்கே ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. வேறஸ் வந்து இங்கே ஹோண்டா கார்ஸில் புது நியூஜென் கார்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்படி தள்ளி ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு இன்னொன்று அட்வான்டேஜ் என்னென்னா, இதுக்கும் ஒரு சின்ன ஒரு கேப் இருக்கிறதுனால எனக்கு கிளியரான இந்த இடத்துல ஒரு விசிபிலிட்டி கிடைக்குது. எனக்கு ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டை க்ரியேட் பண்ணாமல் இப்போ நம்ம லெஃப்ட் ஆர் ரைட் எடுக்கிறோம்னா எக்ஸாக்டாக என்ன திங்ஸ் இருக்குது அப்படின்றத நம்மளால் பார்த்து நம்மளால் ஜட்ஜ் பண்ணி
டர்ன் பண்ணிக்க முடியும். சஸ்பென்ஷன் ரிலேட்டடாக ரொம்ப கம்ஃபியான ஒரு ட்ரைவ் வேணும்னா டெஃபினட்டாக இந்த எலிவேட்டர் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி டெஸ்ட் ட்ரைவ் எடுக்கிறப்போ முடிஞ்ச வரைக்கும் வந்து கொஞ்சம் பேட்சியாக இருக்கிற ரோட்லேயும் ஓட்டி பாருங்கள். அப்போ தான் சஸ்பென்ஷன் எப்படி இருக்குன்னு தெரியும். பேட்சியாக இருக்கிற ரோட்டில் ஃப்ரண்ட்டில் நீங்கள் ஒரு உட்காந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்கன்னா அதே மாதிரி ரியர்லையும் உட்காந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். நார்மல் ரோட்ஸ்லேருந்து உங்களுக்கு சர்வீஸ் ரோட்லேருந்து ஹைவேஸ் ரோட் ஏறுறப்போ கண்டிப்பாக ஓவியம் பாருங்கள். ஓவியம் பார்த்துட்டே இருங்க. அப்போ தான் நமக்கு வந்து சைடில் ஏதாவது வண்டி வராங்களா இல்லையான்னு கிளியரான ஒரு விசிபிலிட்டி கிடைக்குங்க. சரி, ஓகே, ஃபைனலாக எனக்கு தெரிஞ்ச இந்த ஹைவேஸில் இந்த பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம ட்ராவல் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது கேபின்குள்ளே எவ்வளோ NVH ட்ராவல் ஆகுது அப்படின்றத வந்து எவிடெண்ட்டாக அந்த டெசிபல் மீட்டரில் செக் பண்ணுங்கள். நான் பேசி முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணுங்கள். செக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நார்மலாக அந்த ரியர் லெஃப்ட் சைடு விண்டோ மிரரை வந்து ஓப்பன் பண்ணி விட்றேன். அப்போது NVH எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். விண்டோ ஓப்பன் பண்ணினப்பவும் சரி, க்ளோஸ் பண்ணினப்பவும் சரி, எந்த அளவுக்கு வந்து NVHோட டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்படின்றத நீங்கள் எனக்கு தெரிஞ்சு எவிடெண்ட்டாக பார்த்துருக்க முடியும்னு நம்புகிறேங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், ஹோண்டாஸில் வந்து அவங்களோட 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் இருக்குல்லைங்க, இதை காட்டிலும் அவங்களோட அந்த CVT கியர் பாக்ஸ் வந்து இன்னும் ரொம்பவே ஃபைன் டியூன்டாக இருக்கும். ஃபியூவல் எஃபிஷியன்சி இன்னுமே பெட்டராக இருக்கும். அதனால தான் இன்றைக்கி அதை எடுக்காமல் இதை எடுத்துகிட்டு வந்தோம். அதை எடுத்தால் இன்னும் பெட்டரான ஃபியூல் எஃபிஷியன்சி கிடைக்கும். மேனுவலை காட்டிலும் ஆட்டோமேட்டிக்ஸில் பெட்டரான ஃபியூல் எஃபிஷியன்சி அப்படின்றது வந்து ஹோண்டா நிறுவனத்தில் தான். நீங்கள் அராய் பார்த்தீங்கன்னாவே தெரியும், இது வந்து 15 இருக்கும், அது வந்து 16.9 இருக்கும். அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் எப்போவுமே. ஹண்ட்ரட் கிட்டே இருக்குங்க. ஸோ 100ல் ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்டெபிலிட்டிலாம் நல்லா தான் இருக்குது. ஸ்பீட் அலர்ட், ஸோ வேகமாக போகாதீங்க அப்படின்னு சொல்லுது. பட் இதுவுமே ஒரு நல்ல விஷயம் தாங்க. இன்றைக்கி இந்த 120+ ஸ்பீட் அலர்ட், 100+ அந்த ஸ்பீட் அலர்ட் கொடுக்குறதெல்லாம் கொஞ்சம் நமக்கு வேகமாக போகிறோம் அப்படின்ற உணர்வையாவது சொல்லி காமிக்குது. அது வரைக்கும் பரவாயில்ல, இல்லைன்னா நாம் வாட்டுக்கு அழுத்திட்டு போயிட்டே இருப்போம். அந்த ஸ்பீட் பில்ட் பண்ணுறதெல்லாம் வந்து லீனியராக ரொம்ப நல்லா இருக்குங்க. நிறைய பேர் கேட்ட விஷயம், அண்டர் பவர்டாக இருக்கா இவ்வளோ பெரிய வண்டிக்கு அந்த 1.5 லிட்டர் இன்ஜின் போதுமானதாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக அண்டர் பவர்டு உணர்வை கொடுக்கலங்க. லீனியராக அந்த பில்ட் இருந்துக்கிட்டே இருக்குது. எந்த இடத்துலையுமே பவர் நம்ம ஆக்சல் கொடுக்குறோம், பவர் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற உணர்வை கொடுக்கல. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஒரு 100 அப்படின்றதெல்லாம் அப்படியே லீனியராக அந்த பவர் பில்ட் ஆகி உங்களுக்கு கிடச்சிருது. கம்பேர்ட் டு இந்த செக்மெண்ட்டில் இருக்கிற நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் என்ஜின்ஸை கம்பேர் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக இது பவர் பில்டுங்கிறது ரொம்பவே நல்லா தான் இருக்குது. பாடி ரோல் எவிடெண்ட்டாக தெரியுதான்னு கேட்டிங்கன்னா, கார்னர்ஸில் ரொம்ப ஸ்டீப் கார்னரில் நீங்கள் திரும்புகிறீங்க அப்படின்னா மட்டும்தான் கொஞ்சம் தெரியும். பட் நார்மலாக இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடியதெல்லாம் பாருங்கள், ஒரு லைட்டான ஒரு கர்வ் தான். ஸோ அந்த கர்வ்லாம் பெருசாக தெரியல. நீங்கள் ஒரு ஹை ஸ்பீட்ஸில் ஒரு ஷார்ப் கார்னர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு எவிடெண்ட்டாக பாடி ரோல் தெரியும். மற்ற டைம் வந்து பாடி ரோல் அப்படின்றதெல்லாம் உணர்வு பெருசாக இல்லை. நல்லா பவர் பில்டப் ஆகுதுங்க. அங்கே பாருங்கள், லீனியராக சடன்னு ஏறுது. ஒரு 5th கியரில் தான் அந்த புஷ் கொடுத்தேன். நல்லா லீனியராக அந்த சர்ஜ் இருக்குங்க. அப்புறம்
பில்ட் குவாலிட்டி பற்றி கேட்குறாங்க நிறைய பேர், அதையும் பேசிடலாம். ஹோண்டா பொறுத்த வரைக்கும் எலிவேட் வந்து இன்டர்னலி கிராஷ் டெஸ்டட் ப்ராடக்ட் தான். உங்களுக்கு லான்ச் அப்போ ஆக்சுவலாக ஹோண்டா மேஸோட லான்ச் அப்போ ரீசெண்டாக காமிச்சு கொடுத்துருந்தாங்க ஒரு இன்டர்னல் கிராஷ் டெஸ்ட் வீடியோவை. எலிவேட் பட் வரல. பட் எலிவேட் வந்து கிவன் டு பாரத் அண்ட் கேப்புங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி ரிசல்ட்ஸ் வந்து எக்ஸ்பெக்டட், பட் எப்போன்னு தெரியல. பட் பாரத் அண்ட் கேப்புக்கு ப்ராடக்ட்டை கொடுத்துருக்காங்க அந்த ஃபஸ்ட் பேட்ச்லேயே. இன்னும் வந்து ரிசல்ட்ஸ் மட்டும் வரலை. வந்துச்சுன்னா எவிடென்ட்டாக தெரியும். பட் எந்த விதத்துலேயுமே ஃப்ரெஜைலான ஒரு பில்டு கிடையாது. உங்களுக்கு ஹோண்டா சிட்டியோட 5th ஜெனில் ஆரம்பித்து உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்ஸோட ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டி அப்படின்றத இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஹோப்ஃபுல்லி ஒரு அமேஸ்டோட கிராஷ் டெஸ்ட் இல்லை மற்ற ஏதாவது ஒரு ப்ராடக்டோட கிராஷ் டெஸ்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு கிளியராக புரிய வரும் இந்த ப்ராடக்டோட பில்டு எப்படி இருக்குன்னு. ரியல் டைம் ஆக்சிடென்ட்ஸில் உண்மையிலுமே வாகனம் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுதுங்க. சரி, இன்னும் கொஞ்சம் தூரம் ட்ரைவ் பண்ணுவோம். ட்ரைவ் பண்ணி போயிட்டு பெட்ரோலை ரீஃபியூவல் பண்ணிவிட்டு எவ்வளோ மைலேஜ் கிடைக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க டேங்க் ரீஃபில் பண்ணுவோம். ஆட்டோ கட் ஆஃப் ஆகும்போது எடுத்துருங்க. ஆட்டோ கட் ஆஃப் ஆயிடுச்சு. இல்லை, இது ரவுண்ட் பண்ணிக்கணும். 5 பண்ணிடலாமா? 5 தான் பண்ணு. கட் ஆனோடனே இது ரவுண்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு பில் எடுத்து விட்றீங்களா? மக்களே, ஓடோவை பார்த்துக்கோங்க. ஆவரேஜ் வந்து இங்கே வந்து 14 km/லிட்டர் காமிக்குது. 70.7 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த பி ட்ரிப்பில் தான் காமிக்கிறேன். இங்கே ஓடோவை பார்த்தீங்கன்னாலும் தெரியும் 1186 இருக்குது. ஓகேங்களா? மொத்தம் 70 கிலோமீட்டர் கிட்ட ட்ராவல் பண்ணியிருக்கோம். இந்த 70.7க்கு நம்ம இப்போ ரீஃபில் பண்ணப்போ 4.9 கட் ஆஃப் ஆச்சுங்க. பட் 5 லிட்டர் வரைக்கும் நம்ம பிடிச்சோம். ஃபைனலாக இந்த ஹோண்டா எலிவேட்டில் என்ன மைலேஜ் கிடச்சிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுப்போம். நம்ம 4.9 கட் ஆஃப் ஆச்சுங்க. 70.7 டிவைட் பை 4.9 போடும்போது 14.19 அப்படின்றது ரியல் வேர்ல்ட் மைலேஜாக கிடச்சிருக்கு. அதாவது 14.19 km/லிட்டர் கொடுத்துருக்கு. இதுவே வந்து அந்த 5 லிட்டர் கணக்கு வச்சிங்கன்னா கூட, நம்ம பிடிச்சோம்ல அதை வச்சு கணக்கு வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு 14.14 அப்படின்றது வந்திருக்கு. ஸோ அப்ராக்சிமேட்லி 14 வச்சுக்கலாங்களே. ஸோ மேனுவல் 14 கிடச்சிதுன்னா இங்கே சிவிடி எப்பவுமே வந்து ஒரு கிலோமீட்டர் சேர்த்து கிடைக்கும். அப்போது 15.1514 அந்த மாதிரி வச்சுக்கலாம். இது ஒரு 14 கிலோமீட்டர், அது ஒரு 15 கிலோமீட்டர் கிடைக்குது. ரியல் வேர்ல்ட் மைலேஜ் தான் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு ஜிபிஎஸ் டேட்டாவோட என்ன ஸ்பீடில் ட்ராவல் பண்ணோம், எந்த ரவுட்டில் ட்ராவல் பண்ணோம் எல்லாமே எடுத்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் இந்த ஹோண்டா எலிவேட் ப்ராடக்ட் பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்ம சுந்தரம் ஹோண்டா ஈரோடு ஷோரூமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பெட்டரான ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சர்வீஸ் அவார்ட் அவங்க பண்ணி கொடுப்பாங்க. இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கிற மற்ற கார்ஸ் காட்டிலும் இந்த காரோட மைலேஜ் அப்படின்றது ரொம்ப குறைவு அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா ஃபுல் டேங்க் டு டேங்க் செக் பண்ணால் மேபி மற்ற பிராண்ட்ஸ் வந்து இன்னொரு 1 or 2 கிலோமீட்டர் சேர்த்து கொடுக்கலாம். பர்ஃபார்மன்ஸும் இருக்குது, மைலேஜும் கிடைக்குது. ஒரு ஓவராலாக வந்து ஒரு லாங் டேர்ம் ப்ராடக்டாக நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு 10 years ப்ளஸ் வச்சுப்பேன் அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் இந்த ஹோண்டா எலிவேட்டை ப்ரிஃபர் பண்ணலாம். வாரண்டியே 10 years கிடைக்குது. NVH என்னை பொறுத்த வரைக்கும் மேபி ட்ராபேக்ஸ்னு சொன்னால் அந்த NVH லெவல்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அது வந்து உள்ள கேபின்குள்ளே அதிகம் அந்த ஹைவேஸ்லாம் போகிறப்ப அதிகம் வருது, அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். மற்றபடி ஆஸ் அ பேக்கேஜாக நல்லா தான் இருக்குது. இந்த வீடியோ பற்றின அபிப்பிராயத்தை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏதாவது வேறு ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும், வேறு ஏதாவது விஷயங்கள் சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் திருத்தி பெட்டராக கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி இப்படி ஒரு குடும்பம் இருக்கும், அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற ஒரு குடும்பம் இருக்குது. அதை சதச்சிட வேணாம். பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டாடா, டேக் கேர், பை.